ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் இஃபா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் சிக்கனை கிரிடல்லையும் குக் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இஃபா சிக்கன் ஏர் ஃப்ரையரில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 4ஆக கட் பண்ணி நல்லா ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஸ்லிட் போட்டுக்குங்க. அப்போ தான் மசாலாலாம் ஃபுல்லாக உள்ளக்க இறங்கி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரெஸ்ட் பீஸையும் நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீட் ஹேமர் வச்சோ இல்லை கத்தியோட பேக் சைடு வச்சோ இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டா சிக்கனும் டெண்டராகவும் இருக்கும், சீக்கிரமும் வெந்துடும். நெக்ஸ்ட்டு மேரினேஷனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். கெட்டியான தயிர் 1/4 கப். லாஸ்ட்டாக ஃபுட் கலர் 1/8 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். மசாலா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து கோட் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எல்லா ஸ்லிட்லேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். மசாலா கோட் ஆனதோட இது மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்காவது இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை இது ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சாலும் பெட்டர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இஃபா சிக்கனுக்கு மெயினான சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு பாயில் பண்ண 2 முட்டையோட வெள்ளைக்கரு, 2 கார்லிக், க்ரீம் சீஸ் 60 கிராம், பால் 3 டேபிள் ஸ்பூன், திக்கான க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன், அது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா அரைச்சி நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை கிரிடிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு அயன் கிரிடில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிட்டு எல்லா சிக்கனையும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை 4 பீஸாக கட் பண்ணதில் நான் 3 பீஸ் தான் கிரிடிலில் ஃப்ரை பண்ணுறேன். இன்னொரு 1 பீஸ் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணுவேன். அதுக்காக வேண்டி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா இதை கவர் பண்ணி கூட குக் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த சிக்கனை நார்மல் தோசைக்கல்லில் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கறி அடுப்பில் கூட சுட்டு எடுக்கலாம், இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் நல்லா குக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண சீஸ் சாஸ் இருந்துச்சுல்ல, அதை எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயும் ஜெனரஸாக அப்ளை பண்ணி இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கவர் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இஃபா சிக்கன் ரெடி. பரோட்டா இல்லை புகுஸ் கூட இந்த சிக்கனை சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த வைரல் இஃபா சிக்கன் இஸ் ரெடி. இந்த சிக்கனோட ஃப்ளேவரை நல்லா டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், சிக்கன் பீசஸ்லாம் நல்லா டெண்டராக ஜூஸியாக இருக்குது. அதுவும் அந்த மேலே சீஸ் சாஸோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 பீஸில் 1 பீஸ் மிச்சம் இருந்துச்சுல்ல, அதை நம்ம ஏர் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 180 டிகிரி செட்டிங்கில் வச்சு 15 மினிட்ஸுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகின பிறகு திரும்ப சிக்கனை வெளியே எடுத்து ஆயிலால் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது என்னத்துக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டே நம்ம ஆயிலால் ப்ரஷ் பண்ணோம்னா சம்டைம்ஸ்
மசாலாஸ் வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ இது குக் ஆன பிறகு மேலே கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஆயில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரேயை வெளியே எடுத்து அந்த சிக்கன் மேலே சீஸ் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மேலே ஃபுல்லாக ஜெனரஸாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் திரும்ப அதே செட்டிங்லேயே வச்சு இதை ப்ராயில் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா மேலாக ப்ராயில் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், இஃபா சிக்கன் ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுதான் ஏர் ஃப்ரையரில் பண்ண இஃபா சிக்கன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அதே சமயம் நல்ல ஜூஸியாக டெண்டராகவும் இருந்துச்சு. இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Aziz Copper Kitchen, like, share and comment below.